இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம மாசாக இருக்குது. கார்த்தி வந்துட்டு அசால்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யாவும் ரியாவும் பிளான் போட்டுட்ருக்காங்க. இது மாதிரி பண்ணால் வந்துட்டு எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்ல, இப்போதைக்கு உனக்கு ஒரு வழியே கிடையாது, இவ்வளோ வச்சு நீ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரி நான் போய் முதல்ல வந்துட்டு அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கீழே இறங்கி போயிடுறேன். ஐஸ்வர்யா வந்துட்டு விறுவிறுன்னு வர்றாங்க. மீனாட்சி கிட்ட வந்துட்டு அக்கா உங்களை தேடி யாரோ கீழே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன தேடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அப்படின்னது மீனாட்சி விறுவிறுன்னு கீழே வர்றாங்க. அதே சமயத்தில் ஆனந்து இங்கே மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ரியா கட்டை எடுத்து ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாட்சி வந்துட்டு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்துட்டு யார் இல்லைன்னு உடனே ரூமுக்கு போக பார்க்குறாங்க. அப்போ மண்டையிலே சத்துன்னு அடித்து மயக்கம் போட்டு எங்கேயோ வந்துட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ஆனந்து வந்துடுறாரு. வந்துட்டு கார்த்தி என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கார்த்தியை தேடி போகிறாங்க. கார்த்தி வந்துட்டு அந்த இடத்துல இருக்காங்க. கார்த்தி என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல, என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா வாண்ணே உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வீடியோவை எடுத்து காமிக்கலான்னு சொல்லிட்டு இப்படி எடுத்துக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஃபோன் வருது. யாரான்னு பார்த்தா ரியா தான் கால் பண்ணியிருக்காங்க. என்ன மது உனக்கு எவிடென்ஸாக கொடுத்த வீடியோவை ஆனந்துக்கிட்ட காமிக்க போறியா? இப்போ நீ காமிச்சேன்னு வச்சுக்கோ, நீ ஆறுயிராக நினைக்கிற உன் அண்ணி இருக்காங்களே, அண்ணி அவன் வந்துட்டு பொணமாக தான் இருப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல, ஆமாம் உன் அண்ணியை கடத்திட்டேன், இப்போ மட்டும் நீ வந்துட்டு ஆனந்துக்கிட்ட வீடியோ காமிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உன் அண்ணி வந்துட்டு செத்து போயிடுவா அப்படின்னு சொல்ல, கார்த்திக் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் அண்ணி உன் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்க, அதே சமயத்தில் இந்த திக்கையே விடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வேற கத்திட்டு இருக்காங்க. இரு உன் அண்ணி என்கிட்ட இருக்கிற ஃபோட்டோ வந்துட்டு இப்போ உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை ஃபோட்டோ எடுத்து கார்த்திக் அமுச்சு விடுறாங்க. கார்த்தி வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே விறுவிறுன்னு ஆனந்துக்கிட்ட வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு வேற விஷயமா பேசணும்னு நினச்சேன், நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறேன். எதுக்கு இவன் போகிறான் வந்தானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு தீபா மீனாட்சியை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. என்னது மீனாட்சி அக்காவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் தான் கால் பண்ணுறாங்க. கார்த்தி அதே சமயத்தில் மீனாட்சியை தேடி வெளியில் போய்கிட்டு இருக்காங்க. ஃபோன் அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கள் மீனாட்சி அக்காவை காலையிலேருந்து காணுங்க, நானும் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த ரியா தான் அவளை கடத்தி வச்சுட்டு நான் பிளாக்மெயில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு தீபா கிட்ட சொல்ல, பத்திரமா எப்படியாவது கூட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, இதை பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. தீபா வந்துட்டு டென்ஷனாகவே இருக்காங்க. அபிராமிக்கு வேற அந்த சைடு ரொம்ப பயமாக இருக்குது. கார்த்தி வேற என் காலில் ஆனந்தையும் மீனாட்சியும் ஒன்றா விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வைப்பேன்னு சொன்னால், ஆனால் இங்கே நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா அப்படி தான் நடக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை, ரொம்ப பதட்டமாக இருக்கே, அம்மா வேற இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியவே இல்லையே, கார்த்தி சொன்ன மாதிரி பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே ஒரு மாதிரி யோசனையிலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு தீபா அந்த இடத்துக்கு போகிறாங்க. அத்தை என்னத்தை நீங்கள் வந்துட்டு கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்ல, எப்படிமா கவலைப்படாமல் இருக்க முடியும், எல்லாம் நல்லதாக நடக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ சமயத்தில் அபிராமியோட அம்மா வேற கால் பண்ணுறாங்க. என்னம்மா ஃபங்க்ஷனில் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இன்னும் நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் நம்ம கேக் வெட்டி நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து வந்துட்டு அபிராமி போச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மா வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வேற வந்து பார்க்குறாங்க. ரியா வேற அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே பதட்டத்தில் இருக்க, அந்த பக்கம் ரியாக்கா பயங்கர சந்தோஷம், டேய் நான் போனதுக்கப்புறம் இவளை தீர்த்து கட்டிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரியா அடுத்த ரூமில் வச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா பக்கத்தில் நிற்கிறாங்க. என்ன பண்ணியிருக்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதான் மீனாட்சியை கடத்தி துண்டா தூக்கியாச்சு, இனிமேல் கார்த்தியால் ஒன்றுமே பண்ண முடியாது, மீனாட்சி என் கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் கார்த்தி என்னோட அடிமை தான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தான் வந்துட்டு அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறேன், அவங்க நினச்சது எதுவுமே நடக்கவே நடக்காது, என்கிட்ட சவால் விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி திம்மரா கெத்தா பேசிகிட்டு இருக்க, என்ன பேச்செல்லாம் சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஆமாம் இந்த வீட்டோட மூத்த மருமக நான் எதுக்கு வந்துட்டு இப்படிலாம் இருக்கணும், நல்ல ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஜுவல்ஸ் என்ன ட்ரெஸ் என்ன மினுங்குறியே அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்ல, இருக்க வேணாமா இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கு அதிபதி நான் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்துட்டு ஓவரா வாய்ஸ் அவடால் விட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மீனாட்சி எங்கே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, மன்னிச்சிரு நான் இதை யாருக்கிட்டையுமே சொல்கிற மாதிரி கிடையாது, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அத்தாடி ஆத்தா இவக்கிட்ட நம்ம கொஞ்சம் உசாராத்தான் இருக்கணும், இல்லாட்டி நம்மளையும் குழி தோண்டி புதைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் பின்னாடியே போகிறாங்க. அப்போ வந்துட்டு தீபா வந்து ரியாவை பார்த்துறாங்க. இவனுக்கு அறிவே இல்லை, எதுக்கு மீனாட்சி அக்காவை தேவையில்லாமல் இப்போ கடத்தி வச்சிருக்க, உனக்கு என்ன பண்ண போகிறான் பாரு, அவர் எப்படி மீனாட்சி அக்காவை காப்பாற்றிடுவாங்க, அதுக்கடுத்து நீ ஜெயிலுக்கு தான் போகிற அப்படி இப்படின்னு சொல்ல, ஒன்னாலேயும் புருஷனாலே ஒன்றுமே பண்ண முடியாது, 2 பேரும் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா புண்ணான்னு தீபாவை திட்டிட்டு ரியா அங்கேருந்து அப்படியே மாசா கெத்தா கிளம்புறன்ற பேரில் இப்படின்னு மண்டையாட்டிட்டு கிளம்புது. அடுத்து வந்துட்டு எல்லாரும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டிமா வந்துட்டு வந்துடுறாங்க. எல்லாரும் அவங்க பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபிராமி இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, வாங்கம்மா அப்பாவுக்கானு அப்படின்னு சொல்ல, அவருக்கு ஊரில் ரொம்ப வேலை இருக்குது, நான் மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். ஆமாம் கடைக்குட்டியையும் உன் பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் ஏதோ வெளியில் வேலையாக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அக்காவை காணணுன்னு எல்லாம் முழிக்கிறாங்க. வேமா தீபா வந்துட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து உள்ளே கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சிடறாங்க. இங்கே ரெஸ்ட் எடுங்கம்மா, நாங்கள் வந்துட்டு வெளியில் பார்க்குறோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தீபா ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்காங்க. அபிராமி வர்றாங்க. எங்கம்மா மீனாட்சியும் காணும் கார்த்தியும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க வந்துருவாங்க, அதை நீங்கள் கவலைப்படாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா முடிச்சிட்டு இருக்கா. அடுத்து வந்துட்டு கார்த்தி அந்த ரவுடிங்க இருக்கிற இடத்துக்கு போய் அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிடுது.